நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே, ஹாப்பி ஹோலி. உனக்கு இது முதல் ஹோலி இல்ல? உனக்கு அம்மாவோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட்டியா போட்டு வைக்கிறேன். இல்ல, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் வைப்போம். ஓகே? ஆனா நீ உன் அப்பாவுக்கு கலர் பூசலாம்ல, ஹோலி கொண்டாடலாம்ல நீ. நாம அப்பா கூட சேர்ந்து ஹோலியை கொண்டாடலாம், ரொம்ப ஜாலியா கொண்டாடலாம். ஓகே? இது சரியா இருக்கா? இப்ப உங்க அப்பா எழுந்திருப்பாரு, அப்ப இன்னும் ஜாலியா இருக்கும். குட். அப்பா எழுந்துட்டாரு. ஹாப்பி ஹோலி. வெரி ஹாப்பி ஹாப்பி ஹோலி. நக்ஷ் கண்ணா, அப்பாக்கு ஹாப்பி ஹோலி விஷ் பண்ணு. எழுந்திருச்சிட்டானா? அட, நானும் அவனுக்கு விஷ் பண்ண போறேன். ஹாப்பி ஹோலி. பாரு, என்ன பார்த்து எப்படி சிரிக்கிறான் இல்ல? அம்மா கூட உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது இல்ல? அப்படிதானே? அட, இவனும் சிரிக்கிறான், நீயும் சிரி. ஒரு நிமிஷம். என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, இதான் ஹோலி. நீயும் நக்ஷும் சேர்ந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம். கார்த்திக், நீயுமா? ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ் வேண்டாம் அர்ச்சனா. கார்த்திக், ஒரே ஒரு போட்டோ தான் இல்ல, ப்ளீஸ் அதெல்லாம் கார்த்திக். முடியாது, வேண்டாம். என்ன கார்த்திக், நக்ஷ்காக ஒரு போட்டோவாவது ஸ்பெஷலா இருக்கணும்ல, ப்ளீஸ். அப்படியா? ஸ்பெஷல் இரு. ஐயோ கார்த்திக், அர்ச்சனா, நக்ஷுக்காக ஸ்பெஷல் போட்டோ வேணும்ல? இங்க பாருங்க, முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் விளையாடிக்கலாம். ஓகே? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விடவே போறது இல்ல. கார்த்திக், இப்போவாவது நக்ஷுக்கு ஹாப்பி ஹோலி சொல்லலாமா? வா. செல்ல குட்டி. சரி. குட்டியா வைங்க. ஹாப்பி ஹோலி நக்ஷ். ஹாப்பி ஹோலி. இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இது குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப் தான். சரி கார்த்திக், நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? குடு. இப்ப எடுங்க. 3 பேர் முகமும் நல்லா தெரியற மாதிரி எடுங்க. நக்ஷ் குட்டி, ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஹோலி கொண்டாடுறோம். என்னங்க? என்னதுனா? ஹோலி வாழ்த்துக்கள். ஐயோ, மன்னிச்சிடுங்க. என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? சரி சரி, கலர் எல்லாம் இங்க வச்சுட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணுங்க, போங்க. சரிங்கம்மா. என்னம்மா? என்னங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் வீட்ல செஞ்ச கலர் தானே, ஒண்ணும் ஆகாது. நீ தான் ஏற்கனவே செக் பண்ணிட்டல்ல? பண்ணிட்டேங்க. குழந்தை வரான்ல, அதனால நல்லா செக் பண்ணிக்கணும்னு. இப்பெல்லாம் மஞ்சப்பொடியை கூட நம்ப முடியறது இல்ல. ஏதோ கலப்படம் பண்றாங்க. நம்ம கிச்சா ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் பாக்குறேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? அது இப்ப எல்லாம் சரியா தான் இருக்கு. பாத்தீங்களா, அம்மா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க இங்க இல்ல. அவங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ, இந்த நீல கலர், கடவுளே, இது பட்டா கிச்சாக்கு அரிப்பு வந்துருமோ? அவனால இதை சொல்ல கூட முடியாது. அப்புறம் அர்ச்சனா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. எங்க இதை கொஞ்சம் பாருங்களேன். ஹோலி வாழ்த்துக்கள். கிராமத்துல இருந்து அக்கா ஃபோன் பண்ணாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாங்க. வீட்டுல எல்லாமே நல்லா ஆயிடுச்சுன்னு அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரையும் வாழ்த்துனாங்க. பேர் சுட்டு விழா முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. லக்ஷ்மி விஷயம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. குழந்தை வந்துட்டானா?
அர்ச்சனா ஏமா இவனுக்கு கலர்லாம் போட்டீங்க அது வந்துமா இவனுக்கு இது முதல் ஹோலியாச்சே அதனாலதான். இந்த சமயத்துல குழந்தையோட சருமம் ரொம்ப மிருதுவா இருக்குமா, கலர்லாம் போடக்கூடாதுமா. இவ்வளவு சின்ன குழந்தைக்கு கலர் பூசக்கூடாதுன்னு தெரியுமா? ஆனா இது ஆர்கானிக், நேச்சுரல் தான். இதுல கெமிக்கல் எதுவும் இல்ல. ம். குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நானே வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம சின்ன பொட்டு தானே வச்சிருக்கேன். அப்படின்னா சரிப்பா, எனக்கும் கொஞ்சம் எடுத்து கொடு. இது பாதுகாப்பா இருக்கும்னா நாமளும் குழந்தைக்கு கொஞ்சம் வச்சு விடலாம்ல. ஆமாமா எனக்கா? இந்தாங்க. சாந்தி, தங்கத்துக்கு எல்லார் சார்பாவும் ஒரே ஒரு பொட்டு வைமா. அம்மா உனக்கு எங்க எல்லாருடைய முதல் ஹோலி வாழ்த்துக்கள் தங்கம். சந்தோஷமா இரு. எல்லாரும் வாங்க, முதல்ல பூஜை பண்ணிடலாம். சரி. எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். நல்லா இரு ராஜசேகரா, நல்லா இருமா. உங்களுக்கு என்னோட ஹோலி வாழ்த்துக்கள்க்கா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. ரெண்டு பேருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். அம்மா இருக்கட்டும் அர்ச்சனா, சந்தோஷமா இருங்க. அம்மா, சந்தோஷமா இருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நக்ஷ் அவனோட பெரிய தாத்தாவை பாக்குறதுக்கு வந்திருக்கான். இந்தாங்கப்பா. உனக்கு இது முதல் ஹோலி. ஆனா உன் பெரிய தாத்தாவோட சந்தோஷமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும், எல்லா வகையிலயும் நான் உங்களை விட ரொம்ப சின்னவ. இந்த நேரத்துல நான் இப்படி பேசுறது சரியா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, காலம் நம்ம நம்பிக்கையை அடிக்கடி சோதனை பண்ணி பாக்குமா. ஆனா எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. எப்பவும் நகர்ற மாதிரி இந்த சோக காலமும் நகர்ந்து போயிடும். அந்த ஆண்டவனுடைய அருள் எப்பவும் நம்ம குடும்பத்து மேல இருக்கு. நம்மளோட நம்பிக்கையும் என்னைக்கும் குறைஞ்சதில்ல. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சரியா போயிடும்பா. என்னன்னு சொல்றது, கஷ்டமான நேரத்துல எல்லாருடைய மனசும் தப்பு தப்பா தான் யோசிக்கும். செல்லம், உங்க அம்மா மாதிரி என் பசங்களும் பக்குவமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா உனக்கு? புரியுதாடா செல்லம்? செல்ல குட்டி.
எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீயும் கிளம்புனா நல்லா இருக்கும். வா கிளம்பலாம். அம்மா நான் அங்க வரமாட்டேம்மா. ஏன் லட்சுமி, உனக்கு தான் ஹோலி ரொம்ப பிடிக்குமே. ஆமா, ஆனா எனக்கு மனசு சரியில்லை. லட்சுமி, என்னம்மா? அங்க யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது லட்சுமி. எல்லாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. நீயும் கூட வந்தன்னா நல்லா இருக்கும் லட்சுமி. நீ எங்க வந்துதான் ஆகணும்னு உங்க அண்ணியே பிடிவாதமா சொல்லிட்டா. வந்தனா உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். இங்க தனியா உட்காந்து என்ன பண்ண போற? நீ எங்க கூட வரலன்னா என் மனசு பூரா இங்கேயே தான் இருக்கும். நீயே சொல்லு. அப்புறம் உன்னோட இஷ்டம் லட்சுமி. உனக்கு என்ன தோணுதோ செய். நீ நான் பெத்த பொண்ணு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஹோலி கொண்டாடுவோம், வண்ணங்களாலே ஹோலி கொண்டாடுவோம், நன்றாக கொண்டாடுவோம். இது யார் இங்க கொண்டு வந்து வச்சது? தனம், இந்த ஸ்வீட்டை பாத்துக்கோ, கலரை என்கிட்ட கொடு. சரிங்க சின்னம்மா, இந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. பண்டிகை வந்தா வீடே கலை ஆயிடுது. தீபாவளி வந்தா வீடு பிரகாசம் ஆயிடுது. ஹோலி வந்தா கலர் கலர் ஆயிடுது. சரியா சொன்னீங்கக்கா. உங்க பேரனோட முதல் ஹோலியா செய்து நல்லா கொண்டாடணும். ஆமா ஆமா, எந்த குறையும் இருக்க கூடாது. அர்ச்சனா இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. என்ன பண்ற என்ன பண்ற? அடடடடே. பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம பேத்தியோட கையால ஹோலி பண்டிகையை ஆரம்பிச்சிருக்கோம். நானும் பூச போறேன். ராகுல் ராகுல் அவ்வளவு போடக்கூடாது, கொஞ்சம் தான் பூசி விடணும். சரி பெரியம்மா. ஹாப்பி ஹோலி வந்தனா, அனன்யா. அனன்யா பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கோ. சரி, இங்க பாரு செல்லக்குட்டி. பாலா, என்ன இது இன்னும் பெரிய பைப் வரவே இல்லையா? அது சூரியனா, நான் எப்பயும் போய் வேணும் தரேன். இதுக்கு மேலயா? உடனே வந்துடுறேன், இருங்க. அதோ அங்க பாரு, விருந்தாளிங்க எல்லாம் வராங்க. எங்க? வா. சரி வாங்க வாங்க. ஏய் பாத்து. அடி விடாத. அனன்யா, அப்படிதான். வேணா சொன்னா கேளு. ராகுல், அப்பா கொஞ்சம் தண்ணி பட்டா எனக்கு ஜுரம்லாம் வராது. எக்ஸாம் இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். என்ன தொட்டதுக்கெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காதீங்கப்பா. ஹாப்பி ஹோலிடா. சீக்கிரமா சந்திக்கலாம். ஓகே. போன வாட்டி பாட்டியோட அதான் ஏற்கனவே உன்னால ரொம்ப சொல்லியிருந்தேல்ல. நேரம் விளையாட முடியலல. யா. இந்த வாட்டி அவங்களோட குறையல நம்ம தீர்த்து சரி. வைக்கலாம். இது உன்னோட முதல் ஹோலி. ரொம்ப ஜாலியா இருக்கும். ரெண்டு பேரும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன குறும்புத்தனம் பண்ண போறீங்க? குறும்புத்தனம் எல்லாம் காலையிலே முடிஞ்சு போச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல. உன்னோடது முடிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கு. இல்ல கார்த்திக், இனி எந்த குறும்புத்தனமும் வேணாம். எல்லாம் ஓவர். No way. இல்லப்பா. என்னோட பங்குக்கு நான் குறும்புத்தனம் பண்ண வேண்டாமா? நானும் நக்ஷும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம் இல்ல? அதுவும் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றேன்னா, இப்ப பாரு, போன தடவை பெரியப்பா அதிகமா பாங் குடிச்சிட்டாருல, பெரியம்மாவை கிண்டல் பண்ணாரு. ஆ, அதுக்கு முன்னாடி வருஷம் நான் பாங் குடிச்சேன். உங்க வீட்டுக்கு வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டேன். உண்மைதான் கார்த்திக். நக்ஷ், இங்க பாரு, இதுக்கு பேரு தான் ஹோலி. இதுல கொஞ்சம் போதையும் கலந்துருச்சுன்னா இதோட என்ஜாய்மெண்டே வேற மாதிரி இருக்கும் இல்ல? இல்ல கார்த்திக், இந்த வாட்டி அதெல்லாம் வேண்டாம். அர்ச்சனா, எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுச்சா? நாங்க எல்லாத்தையும் வண்டியில வச்சிட்டோமா? அப்ப இதையும் வச்சிருங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா பார்த்து வச்சீங்களா? பார்த்து வச்சிருக்கோமா? ஸ்வீட், பரிசு எல்லாம் வச்சாச்சு. அர்ச்சனா, குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? கொண்டு போய் வைக்கிறேன் அண்ணி. வாங்க போலாம். அட லக்ஷ்மி தனியாவாமா இருப்பாங்க வீட்ல? லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்துட்டா பாருங்க. பாத்தியா செல்லம், உன் அத்தை உன் கூட ஹோலி விளையாட வந்திருக்காங்க. போலாமா? வா லக்ஷ்மி. கிரிஜா, சீக்கிரமா வா. என்ன ராதிகா, பொறுமையா இரு, அர்ச்சனா வந்துருவா. அது வந்துடுவா. நான் அர்ச்சனாவை பார்க்கல, அனன்யாவை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியலையே. அதுவும் இருக்கா.
அப்பா மேல அடிக்கலாமா? அனன்யா அடிங்க, ஏய் அனன்யா நல்லா வேணும். அப்படிதான் அப்பா மேல அடிக்கணும். அனன்யா சரியா? வேணா அனன்யா சொன்னா கேளு. நல்லா அடிங்க. ஐயோ, ஓ, காலை அடிச்சு பல்ல இருக்கு. ஓஹோ என் செல்லக்குட்டியோட கன்ல இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சா? நான் வேணா திரும்ப கொண்டு வரவா? என் செல்லக்குட்டி சூர்யா, இனிமே நான் கண்ணாடி போட்டுக்கணும் போல இருக்கே. இப்பெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல அனன்யா? அம்மா எப்பவும் இப்படிதான். அதோ அங்கிள் வந்திருக்காரு. வணக்கம் வாங்க. வணக்கங்க. ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மனமார்ந்த ஹோலி வாழ்த்துக்கள். ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹோலி வாழ்த்து. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிக்கில் வரலையா? அவன் எங்களோட கிளைண்டோட ஹோலி பார்ட்டிக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்ப அதை முடிச்சுட்டு இங்க வருவார்ல? ஆஹா, ஆஹா, முடிச்சிட்டு இங்கதான் வருவான். ஹோலிக்கு ரொம்ப அழகா நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எல்லாம் எங்க பசங்க பண்ண ஏற்பாடு தான். இது நக்ஷோட முதல் ஹோலி ஆச்சே, அதனால தான் ரொம்ப உற்சாகமா பண்றாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. அக்கா, சங்கரி பெரியம்மா ஏதோ வரன் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்களாம். அதனால வர முடியாது. அதான் போன் பண்ண கூட லைன் கிடைக்கல. சங்கரி பெரியம்மா இல்லன்னா ஹோலியே நல்லா இருக்காது. வருஷம் வந்துருவாங்க அவங்க. இந்த அர்ச்சனாக்கா எப்பதான் வருவாங்களோ தெரியல. வந்துருவாங்க ராகுல் தம்பி. அர்ச்சனாக்கா நிச்சயமா வந்துருவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கங்க. வணக்கங்க. அம்மா என்ன போதும். உனக்கு என்னோட மனமார்ந்த ஹோலி வாழ்த்துக்கள். கிச்சா குட்டி, ஹோலி வாழ்த்துக்கள். ம். ம். நம்ம கிச்சாக்கு உங்களோட ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண ஹோலி வாழ்த்துக்களையும் ஹோலி சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். இவனுக்கு இதுதான் முதல் ஹோலி. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ இல்லாம அந்த வீடே வெறிச்சோடி இருக்குமா? எனக்கு அங்க எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. லக்ஷ்மி, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அனன்யா, உன்னோட தம்பி வந்திருக்கான் பாரு. அவனுக்கு ஹாப்பி ஹோலின்னு சொல்லு. ஏய் கிச்சா. ராகுல் வேண்டாம். எங்க பாரு, கிச்சாக்கு ஏற்கனவே ஹோலி போட்டு வச்சாச்சு. இவன் குழந்தை இல்லையா, இவனுக்கு இதுவே போதும். சரி. ராதிகா, ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அது நம்ம கிச்சாக்கு முதல் ஹோலி இல்லையா? பாட்டி சும்மா இருப்பனா? ஏ தனசேகர்,
ஹோலி வாழ்த்துக்கள். அடே, உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். நீங்களாம் எப்படி இங்க? பெரிய அங்கிள், எங்க பெரியப்பா தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாரு. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இங்க வர வச்சுட்டாரு. ஆமா, இப்ப எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஆமா. கொண்டாடுவோம். இப்போ இந்த ஹோலியை நான் என்னோட செல்ல கிச்சா கூட சேர்த்து கொண்டாட போறேன். அட அர்ச்சனா, அவன் ஏதோ பிளான் போட்டிருக்கான். இன்னும் என்னன்னு எங்களுக்கே சொல்லல. தாராளமா ராகுல் அக்காவை கூட்டிட்டு போ. ஐயோ எங்க அக்கா நீங்க வாங்க சொல்றேன். பெரியமா கிச்சாவை அக்காட்ட கொடுங்க. கொடுங்கம்மா குழந்தைய என்கிட்ட கொடுங்க. வட 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 என் செல்லோல. வா 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 வா. வாங்க வாங்க வாங்கக்கா, சீக்கிரம் வாங்க. எங்க வாங்க சொல்றேன். இதோ வந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இங்கதான் இங்கதான். இப்படி நில்லுங்க. சின்ன மாமா சார்பா சின்ன குட்டிக்காக ஒரு சின்னதா ஸ்பெஷல் கிஃப்ட். அக்கா நீங்க கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. இது என்ன ராகுல்? ராகுல் இருங்க இருங்க. ராகுல் வேண்டாம் நில்லு. ஹாப்பி ஹோலி கிச்சாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி. ராகுல்